ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்களிடையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களுக்கேற்ப நாம் நடந்துக்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கலாம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளுமே நவக்கிரகங்களால் தான் நல்லது கெட்டது நடக்குது. நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாததுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஒரு பொருட்டாகவே கண்டுக்காமல் நம்ம பாட்டு வாழ்க்கையை வாழ்கிறோம். உண்மையாலுமே அந்த மாதிரிலாம் வாழ்வது வேஸ்ட்டுங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செல்வம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு மருத்துவ செலவு இல்லாமல் எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து வாழணுன்னா கண்டிப்பாக நவக்கிரகங்களால் நமக்கு நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இப்போ நான் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில தாள்களை ஷேர் பண்ண போகிறேன். இந்த தாள்களை மீன ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த கிரக மாற்றங்களை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு தாங்க நடந்திருக்கு. ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு பயங்கரமான ஒரு சூழ்நிலையானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்படுமா. அதற்கு காரணம் என்னன்னா, சுக்கிரனுடைய நட்சத்திர பயிற்சி தாங்க. சுக்கிரன் சுபக்கிரகமாக கருதப்படுது. சுக்கிரன் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மாறுவார். அப்படி மாறும்போது அவருடைய நட்சத்திர மாற்றம் 11 நாட்களுக்கு ஒரு முறை இருக்கும். அந்த வகையில் இப்போ சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் 22 அன்னைக்கு மாற இருக்கிறாரு. அவருடைய இந்த மாற்றத்தினால தான் மீனராசியில் சேர்ந்தவங்களுக்கு அடுத்த சில நாட்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்ட அந்த பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி சுக்கிரனுடைய நட்சத்திரம் மாறக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த மாற்றமானது 12 ராசிக்காரங்களுக்கு பணயோகத்தை கொடுக்கும். அந்த பணயோகத்தை எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த பணயோகம் உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்க போது, என்ன மாதிரி பணயோகங்கள் உங்களுக்கு இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் மேன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுக்கிர பயிற்சி நடக்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். சுக்கிர பயிற்சி நடக்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா சுக்கிர பயிற்சி என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் அதற்குண்டான பலன்களை நீங்கள் பெற முடியும். அதனால் சுக்கிர பயிற்சி என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல சுக்கிர பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க சுக்கிர பயிற்சி நடக்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகளும் நட்சத்திர பலன்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அந்த வகையில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய நல்லது கெட்டது நிகழ்வுகள் அனைத்தும் கிரகங்களுடைய பயிற்சி அடிப்படையில் தான் கணக்கிடப்படும். இப்படியான கிரகங்களுடைய சுக்கிரன் என்பது மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்படுது. திருமணம், மகிழ்ச்சி, செழிப்பு, வசீகரம், பிரகாசம் என பல கலைகளுக்கு அதிபதியாக சுக்கிரன் திகழ்கிறாரு. முன்னதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிம்ம ராசிக்குள் பிரவேசித்து வந்தார் சுக்கிரன். இத்தகைய சுக்கிரன் கிரகம் வரக்கூடிய ஆகஸ்ட் 22 மாலைக்குள்ள சிம்ம ராசிக்குள் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. இந்நிலையில் அவருடைய இந்த பயிற்சியானது 12 ராசிக்காரங்களுக்கும் நிச்சயம் மாற்ற நிகழும். இதில் சில ராசிக்காரங்களை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சினால் ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க. ஸோ இந்த டைம் 22 உத்திர நட்சத்திரத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய சுக்கிரன் செப்டம்பர் 3 வரைக்கும் அதே நட்சத்திரத்தில் தான் இருப்பார். இதனால் மீனராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்திர நட்சத்திரத்தில் சூரியன் அதிபதியாக இருக்கிறாரு. அதில் சுக்கிரன் பிரவேசிக்கிறது ஒரு விசேஷமாக கருதப்படுது. மேலும் இதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் பயிற்சியில் 4 வழிகளில் வருமானமானது அதிகரிக்கும். இந்த நட்சத்திர மாற்றத்தினால பல்துறை ஊழியர்களுடைய சம்பளம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நிதி நெருக்கடிகளில் இருந்து நிச்சயம் நீங்கள் விடுபடுவீங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு திடீர் பணலாபம் கிடைக்கும். எனவே பொருளாதார நிலையை பற்றி கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறக்கும்.
அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பலன்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அது நட்சத்திர வாரியாகவே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நட்சத்திர வாரியாகவே உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நட்சத்திர வாரியாகவே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. எதையும் முன்னதாக அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு யோகமான நாட்களாக அமையும். ராசிநாதன் சாதகமாக இல்லை என்றாலும் அவருடன் செவ்வாய் இணைந்திருக்கிறதுனால முயற்சிகள் பலிக்கும். திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீங்க. பணியாளர்களுக்கு மற்றவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தொடர்ந்து குரு பகவானுடைய பார்வைகள் சப்தம்ன பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு உண்டாகிறதுனால மனதில் இருந்த சங்கடம் நீங்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். நட்புகளால் நன்மை உண்டாகும். கூட்டு தொழிலில் லாபம் தோன்றும். பெரிய அளவில் முதலீடு செய்து எதிர்பார்த்த வருவாய் வரவில்லையே என்ற நிலை மாறும். வரவேண்டிய பதவி உயர்வு வரும். இடமாற்றம் கிடைக்கும். வாழ்வில் எல்லாமே இருந்தும் நிம்மதி இல்லை, தெய்வம் நமக்கு கண் திறக்கவில்லை என்று வருந்தவர்களுக்கு குலதெய்வ அருளும் இஷ்டதெய்வ அனுக்கிரகமும் உண்டாகும். கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க. உங்கள் மனதில் புதிய உற்சாகம் தோன்றும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். எதிர்பார்த்த பணம் வரும். கடன்கள் அடையும். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அவமான நெருக்கடி விலகும். விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட்கள் செல்லும். அதுக்கப்புறமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வாழ்வில் உயரத்திற்கு மெல்ல மெல்ல செல்லக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு அதிர்ஷ்டமான நாட்கள் இருக்கும். 6வது இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் இதுவரை உங்களுக்கு இருந்த பாதிப்பு நெருக்கடியாகவும் விலகும். உடல்நிலையில் முன்னேற்றம் வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகுவதோடு எதிர்பார்த்த இடமாற்றமானது உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு வந்து கிடைக்கும். மறைமுக எதிரிகள்லாம் உங்களுக்கு விலகுவாங்க. தொழிலில் போட்டியாளர்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பலம் இழப்பார்கள். வழக்கு விவகாரங்கள் சாதகம் உண்டாகும். 3வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதனோடு செவ்வாய் இணைவு பெறதுனால குரு மங்கள யோகம் உண்டாகி கனவுகள் நினைவாகும். நிறைவேறாமல் போன வேலை நடக்கும். குருவினால் விலகி சென்றவர்கள் மீண்டும் வருவாங்க. திருமண வயதினருக்கு வரன் வரும். மறுமணத்திற்கு முயற்சி மேற்கொண்டோருக்கு விருப்பப்பட்ட துணை அமையும். தடைப்பட்ட பணம் வரும். பெரியோருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். சுக்கரனால சிலருக்கு அவப்பெயர் ஏற்படும். குடும்பத்தில் சங்கடம் தோன்றும் என்பதால் எச்சரிக்கை அவசியம். புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்கள் விருப்பம் வந்து பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இலகிய மனமும் கொண்ட உங்களுக்கு இந்த நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு நினைப்பது நிறைவேறக்கூடிய நாட்களாக இருக்கும். நட்சத்திரநாதன் புதன் வந்து இந்த டைம் முற்பகுதியில் உங்களுக்கு மன ரீதியாக சில சங்கடங்களை ஏற்படுத்தி அவமானம் ஏற்பட்டாலும் உங்கள் நிலையை உயர செய்வார். செல்வாக்கை அதிகரிப்பார். வசதி வாய்ப்புகளை உண்டாக்குவார். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும். குருவுடைய பார்வையால் திருமண வயதினருக்கு வரன் வரும். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். நண்பர்களால் அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படும். தெய்வ அருள் பக்கபலமாக இருக்கும். நண்பர்களால் விருப்பம் நிறைவேறும். ஒரு சிலர் மறுமணத்திற்குரிய முயற்சியை மேற்கொண்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். செலவு கட்டுப்படும். காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். பண நெருக்கடி விலகும். முயற்சி வெற்றியாகும். அரசியலில் உங்கள் நிலை உயரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். ராசிக்குள் ராகு சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் ஆகஸ்ட் 27 முதல் 7வது இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது உங்களுடைய மனம் இன்னும் தடுமாறும். அப்போ கவனமாக இருக்கணும். எதிர்பாலனத்துடைய சூழ்ச்சியினால் வலைக்குள் ஒரு சிலர் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவமானங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் உங்கள் செயல்களில் எச்சரிக்கை இனி குறிப்பிட்ட நாள் அவசியம். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு
இந்த நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். நன்றி.